காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை இந்த மாதம் முழுவதும் இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை நாம் ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. நான் கேட்கிறேன். ஏன்னா அடுத்த வசனத்துல வாசிக்கிறேன், ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வார்த்தை சொல்கிறது அல்லவா? எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, நான் கேட்கிறேன்ப்பா. நான் என்னுடைய ஜெபம் கேட்பதற்கு என்னிலே ஏதாயிலும் தடைகள், என்னிலே ஏதாயிலும் குறைவுகள், என்னிலே ஏதாயிலும் பலவீனம், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஏதாயிலும் இருக்குமே, ஆனால் உணர்த்தி திருத்தி என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதிலை தந்து ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கட்டளையிடும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி இந்த நாள் முழுவதும் கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளிலே நம்முடைய காரியங்களை நம்ம என்ன தேவைகளோடு இருக்கிறோமோ, என்ன குறைவுகளோடு இருக்கிறோமோ, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிறைவை தந்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவரை தேடின பிள்ளைகள் அவர்கள் பிழைப்பார்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே அவரிடத்துல கேட்போம், நாம் அவரை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் தேடி அவரிடத்துல இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அவரிடத்துல ஒவ்வொரு காரியங்களையும் நாம கேட்டு அவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த லூக்கா 11வது அதிகாரத்திலே ஒரு விசேஷித்தமான அதிகாரம். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவதாக ஜெபம் நாங்கள் எப்படி பண்ண வேண்டும், எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு அழகான ஜெபம். அநேக நேரங்களில் நீண்ட வார்த்தைகளினால், அழகாக தமிழ் கோர்வையினால் பேசுகிறது ஜெபம் அல்ல. இந்த இவ்வளவு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபித்தாலே இதுல அத்தனை காரியங்களையும் அடங்கி இருக்கிறது. அத்தனை காரியங்களும் நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சிகள் எல்லாம் இந்த ஜெபத்துல அடங்கி இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம தினமும் இந்த ஜெபத்தை செய்யணும். பிரியமானவர்களே, ஆண்டு சொல்ற பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ, எங்களை சோதனைக்குட்பட மன்னிக்கிறோமே அதே போல எங்க பாவத்தையும் மன்னிச்சிருங்க, எங்களை சோதனைக்குட்படப்படாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி இவ்வாறு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்துல முழுமையும் அடங்கி இருக்கிறது. நாம இதை ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களை, நம்மிலே மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்க முதலாவது ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற. அடுத்து எப்படி ஆண்டவரிடத்துல கேட்கணும், எப்படி அவரை தேடணும், எப்படி அவரிடத்துல இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் 9வது வசனத்துல அவர் சொல்லுகிற, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, உலக மனிதனாகி ஒரு தகப்பன் தன்னிடத்துல தன்னுடைய பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அதுக்கு பதிலா பாம்பை கொடுப்பானா? பிரியமானவர்களே, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா?
ஒரு உலக பிரகாரமான மனிதனுடைய அன்பு மாறிப்போகும். அது பெற்றோரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மனிதனுடைய அன்பு மாறி போகும். அப்படிப்பட்ட அந்த மனிதனே அப்படி கொடுக்க மாட்டானே ஆனால், பொல்லாதவர்களாகிய நீங்கள், அவர் சொல்றார் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நான் பரமபிதா அல்லவா? நீங்கள் என்னிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு நான் உங்களுக்கு தேவையான அத்தனையும் சேர்த்து பரிசுத்த ஆவியையும் நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, அதிக நிச்சயம் அல்லவா, ஒரு நிச்சயமுள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். நாம் கேட்கணும். நம்ம கேட்டாதான் பெற்றுக்கொள்வோம். ஆவியின் அபிஷேகம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் தருவார். உலகத்துல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவருக்கு நற்கந்தத்தை வீசுகிறவர்களா எப்படி மாறணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு அவரிடத்துல கேட்கணும். வெறும் தேவைகளை மாத்திரம் சொல்லி சொல்லி அப்படியே ஜெபிக்கிறவர்களாய் அல்ல, நம்மிலே மாற்றங்கள் உருவாகவும் ஜெபிக்கணும். ஏன்னா நம்மளை குறித்து யாராயிலும் குறை சொல்றாங்களா, குற்றம் சொல்றாங்களா அப்படிங்கிறதுல நம்ம மிகவும் கவனமா இருக்கணும். மனுஷர்களுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரம் அல்ல, மனுஷர்களுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் வேத வாசித்தா ஜெபித்தா போதும். இல்லை பிரியமானவர், கிருபையின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். உடனே ஆண்டவன் நியாய தீர்ப்பை நமக்கு தருகிறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு சிவியரான நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. அவ்வளவு பாவங்கள் உலகத்துல பெருகி இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்மிலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்குமே ஆனால், நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த மாற்றத்தை நம்மில பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதத்துல நம்மில குணாதிசயங்கள் மாறணும் பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்துல கேட்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அவருடைய நாம கேட்கிற காரியங்களிலே அவர் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அதான் சொல்றா 24வது வசனத்துல, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது வறண்ட நிலத்துல அலைஞ்சு திரியுமா, இளைப்பாறுதல் தேடி அது கிடைக்காத உடனே சொல்லுதான், நான் விட்டு வந்த வீட்டுக்கே நான் திரும்ப போறேன். யாரிடத்துல இருந்து நான் வந்தனோ நான் திரும்பி போய் அவங்களை செக் பண்ணி பார்க்க போறேன். அவங்ககிட்ட எப்படி இருக்கிறது, அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அவங்களுடைய வாழ்வு முந்திய நான் வாழ்வை காட்டிலும் பிந்தைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வா இருக்கிறதான்னு பார்க்குதான். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வாய் அந்த மனிதனுடைய வாழ்வு இல்லை என்றால் அது என்ன பண்ணுமானா, அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மனுஷனுக்குள்ளாய் உட்புகுந்து அங்கே இருந்த அந்த மனிதனை கேடுண்டானாய் மாற்றுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறேன், உன்னுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்று வார்த்தை சொல்லுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் ஆவிக்குரிய வாழ்விலே வளருகிறவர்களாய் இருக்கணும், குறைகிறவர்களாய் அல்ல. குறைந்து போகும்போது பிசாசு 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து நம்மள வந்து வாசம் பண்ணதான் விரும்புகிறான். கண்டிப்பா அதுதான் விரும்புவான். நம்மள மாற்றம் ஒவ்வொரு நாளும் உண்டாகணும். கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து மாற்றங்களை பெற்றுக்கொள்ளணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை அதை ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மில விரும்புகிறார் பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம அவரிடத்துல கேட்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு அந்த மாற்றத்தை தருவார். அடுத்து ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை ஆண்டு சொல், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மள இருக்கிற வெளிச்சம் எப்போ இருளாகும் தெரியுமா? எப்பவும் குறை, மற்றவர்களை குறை சொல்லுகிறது, எப்பவும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, எப்பவும் குறை சொல்லி கொண்டிருக்கிறது. வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லாம முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்மிலே இருக்கிற வெளிச்சம் இருளா. பிசாசு வந்து 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து நம்மில வந்து அவன் வாசம் பண்ண விரும்புகிறவனாயிருப்பான். காலை வேளையிலே ஆண்டவர் நமக்குள்ள வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவர் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுது.
அந்த வெளிச்சத்தின் ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே, இருளாயிருக்கிற என்ற இருதயத்துல இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சத்தை தந்து என்னை பிரகாசிப்பீங்கப்பா என்று அவரிடத்துல கேட்கணும். பிரியமானவர், இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவரிடத்துல கேட்கிறதுக்கு நம்ம அதிகமாய் தீவிரிக்கணுங்கிறத, அதிகமாய் போதிக்கிறத, நம்முடைய ஜெபம் நம்மள மாற்றத்தை கேட்கணும். ஆண்டவரே, என்னில மாற்றத்தை, வெறும் ஆசீர்வாதத்தை மாற்றம் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படி அல்ல, என்னிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில மாற்றம், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கணும். வெளிப்புறமான அலங்காரத்தை, வெளிப்புறமான காரியங்களில மாத்திரம் நம்ம நாட்டத்தை வைக்காதபடி உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஆகவேதான் வார்த்தையை இந்த நாள்ல தந்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். எதுவாயிருந்தால் ஆவிக்குரிய வாழ்வில வளர்ச்சியும் கேளுங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கேளுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு நிச்சயமாய் தந்து நம்மை நடத்துவா. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. நம்ம எல்லாரும் கண்களை